சென்னை மாநகராட்சியில குப்பை அள்ளுறவங்களுக்கு கிளவுஸ் கூட கொடுக்கறது இல்லன்னு தூய்மை பணியாளர்கள் வேதனைப்படுறது அதிர்ச்சியை கொடுக்குது. சென்னையில மட்டும் ஒரு நாளைக்கு 6150 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்படுது. குப்பைகளை அள்ளுற கஷ்டமான பணியில ஈடுபடுற தூய்மை பணியாளர்களுக்கு கிளவுஸ், ஷூ, மாஸ்க்னு எந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் முறையா கொடுக்கறது இல்லன்னு, இதுல கொடுமை என்னன்னா மிச்சம் பண்றதா நினைச்சு துணியாலான கிளவுஸ கொடுக்கறாங்கன்னு வேதனைப்படுறாங்க. ஆனா இந்த துறைக்கு 210 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா சென்னை மாநகராட்சி சொல்லுது. இந்தியாவிலேயே மழக்குழி மரணம், பாதுகாப்பின்மைன்னு அதிக அளவுல தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்கிற மாநில தமிழ்நாடு இருக்குது. இது சம்பந்தமா கார்ப்பரேஷன் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எக்யூப்மெண்ட்ஸ் வழங்குற பிளான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் அப்ரூவல் ஆயிருக்கு, கூடிய விரைவில் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. கிளவுஸ் கொடுக்கிறதுக்கே இப்பதான் அப்ரூவல் ஆகி இருக்குன்னா சிங்கார சென்னை 2.0 3.1 சொல்றதெல்லாம் என்னன்னு நம்மள சிந்திக்க வைக்குது. ஏற்கனவே தரக்குறைவா பேசுறாங்க, முறையா சம்பளம் கொடுக்கறது இல்ல, பஸ்ல ஏத்த மாட்டாங்கன்னு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் புயல் வெள்ளம்னு அத்தனை பேரிடர்ல இருந்தும் நம்மள மீட்டெடுக்கிற தூய்மை பணியாளர்களுக்கே பாதுகாப்பு வழங்க முடியலன்னா வேற என்ன சாதிக்க போறீங்கன்னு மேயரை கேட்க தோணுது.